நண்பர்களே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தக்காளி சாதம் எப்படி செய்வதுன்னு இன்றைக்கி நம்ம முதல்ல நம்ம சேனலில் என்னுடைய மனைவியே சமைக்க போகிறாங்க. பாருங்கள். இது என்னப்பா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய். ஓகே, எல்லாம் குக்கிங் வீடியோ போடுங்கன்றீங்க. போட்டாச்சு குக்கிங் வீடியோ. எண்ணெய் ஊற்று என்ன ஆவியாக வருது? சட்டி காஞ்சிருச்சுல. சட்டி காலியாச்சா? ஓகே. அடுத்து என்னது? சோம்பு கொஞ்சம், பட்டை, இந்த இலை, ரைட்டு, பூ, பாசி, இது எல்லாம் போடணும் ஃபஸ்ட்டு. என்ன கறி பெருமிளகு போட்டோம்னா? ஓ, பச்சை மிளகாயா? கருவேப்பிலை, வெங்காயம், 2 வெங்காயம், கிண்டு போடுங்க. நல்லா பொன்னிறமா வரணும். நல்லா லேசா. இப்போ என்னென்ன போட்டீங்க சொல்லுங்க. கலர் மாறணும். என்னென்ன போட்டீங்க? பட்டை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஓகே, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பொன்னிறமா வெங்காயம் வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே, உங்களே பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னப்பா? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடடா, பார்க்கவே நல்லா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வலிச்சு ஊற்றி டக்குன்னு. நண்பர்களே, வாசனை சும்மா கமன்னு வருது நண்பர்களே. அடடா, இஞ்சி பூண்டு வாசனை அப்படியே ஆளை தூக்குது நண்பர்களே. நண்பர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டீங்கன்னா பிடிக்கும். ஃபுல்லாக போடாமல் வதக்கணும். அப்போதான் அது பிடிக்காம நல்லா வதங்கும். ஓ, இது ஒரு ஐடியா. உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் பிடிக்கும் போதும். அப்படி கீழே சட்டியில் உப்பு பிடிக்காது. கேட்டுங்க நண்பர்களே, உப்பு போட்டு வதக்கினா பிடிக்குமா? சட்டியில் குக்கரில் உப்பு போடாமல் வதக்கு சூப்பராக வருமா? அது ஒன்று கூட பிடிக்கல பார்த்தீங்களா? அதுதான் என் பொண்டாட்டின்றது. அடடா. அதுக்கடுத்து தக்காளி. நண்பர்களே, தக்காளி ஃபுல்லாக நறுக்கி. இதுக்கு தக்காளி சோறு இன்றைக்கி நம்ம வீட்டில். தக்காளி நிறைய போட்டால் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, தக்காளி நிறைய போட்டால் தக்காளி சாதம் சூப்பராக இருக்குமா? கலரும் நல்லாயிருக்கும், தக்காளி சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும். மூஞ்சி காட்டிடுறியா? ஒரு தடவை ஏண்டி ஓராட்ட நண்பர்களே, சிரிக்கலாம் நண்பர்களே. இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போடணும். இது கொஞ்சமா? இது கொஞ்சமாடி? இது கொஞ்சம் தான். நல்லா நம்ம மட்டும் வரட்டேன். அடி பக்கத்துலேயே முட்டை வெந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அருமையான முட்டை நண்பர்களே. முட்டை தக்காளி சோறு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். சூப்பராக, அதாவது தக்காளி சோறு இப்படி தான் செய்யணும். அடுத்து என்னன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. சூப்பராக வதங்கிடுச்சு தக்காளி, அருமையாக வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் என்னது? இது கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கணும். சூப்பர். நல்லா நல்லா கழுவி அப்படி தூவி விடணும். சூப்பராக நிறைய கொத்தமல்லி நண்பர்களே. கொத்தமல்லி, புதினாவும் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. உடம்புக்கு ஆரோக்கியமானது, சத்தானது நண்பர்களே. இதை பார்த்தீங்களா? வாழைக்காய் கூட்டாது, வாழைக்காய் பொரியல், வறுவல். சூப்பராக அப்படி ஒரு கிண்டு கட்டிக்கணும். என்னப்பா? புதினா, மல்லி வதங்கணும். அது வதங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? பெரிய இவ மாதிரி பேசுவேன். வதங்க முடியும் சும்மா ஷேட்டை பண்ணிக்கிட்டு. இப்போ உள்ள மூஞ்சி காட்ட என்ன சொல்கிற? வர்றியா? என்ன சொல்கிறப்ப இன்னைக்கு உள்ள காட்ட மூஞ்சியா? வேணாம் நண்பர்களே, ஏதாவது அப்புறம் தப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. உன்னை நல்ல விதமாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. நீ ஓவராக பேசுகிற நண்பர்களே. பாருங்கள், இப்போ நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டீங்க. முத நீங்கள் ஒய்ஃபு நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்ணுறாங்க உங்களை.
ஏதாவது தப்பாக கமெண்ட் வந்துடும் தான் நண்பர்களே, வீடியோக்குள்ளே வரமாட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. டெய்லியும் குக்கிங் வீடியோ போடுறோம். டெய்லி போகிறோம், நான் எங்கள் மூஞ்சியை காட்ட மாட்டேன் நண்பர்களே. அதுன்னு சொல்ல வர நீங்கள் கமெண்ட் எப்படி போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ளே வருவேன் நண்பர்களே. நண்பர்களே 4 நாளைக்கு நல்லா கமெண்ட் போடுங்க, 5 நாள் கழுவி ஊற்றுங்க நண்பர்களே, ப்ளீஸ் நண்பர்களே. ஓகே, நீ இறக்கும் போது பார்த்துருவோமா? அடுத்து வந்து வாழைக்காய். இது வரைக்கும் எப்படி என்னென்ன போட்டு செய்யணும்னு சொல்லிட்டேன். ஓகே, வெயிட்டிங் நண்பர்களே. நீ அடுத்து அரிசி போட போகலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து இதில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் இந்த டம்ளரில். அப்போ இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கேட்டுக்க நண்பர்களே, நல்லா கேட்டுக்குங்க. என்ன மொக்குற? அதாவது பாசுமதி ரைஸுக்குனா தான் 2 டம்ளர் ஊற்றணும். நம்ம சாப்பாட்டு அரிசினா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஊற்றணும். ஐயே, என்ன சொல்கிற? ஓ ஆமாம், நம்ம வீட்டு சாதா அரிசி தான் இருக்கு நண்பர்களே. இப்போ இது அடுத்து என்ன ஆகுனா அரிசி போடணும். அரிசி இப்போ உடனே போடுவியா? ஆமாம், போட்டுருங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துருங்க. இது கழுவவே இல்லை? கழுவியாச்சு, ஏற்கனவே கழுவி தான் வச்சுருந்தேன். ஓகே, அது லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அடுத்து வந்து அரிசியை போடணும் நண்பர்களே. ஓகே, சூப்பராக. அப்போ ஒரு தக்காளி சோறு ரெடி ஆகும் போது நண்பர்களே முத நீங்கள் உயிப்பு சமைக்கணும். நான் தான் இன்னைக்கு கேமராமேன் ஆகிட்டேன் நண்பர்களே. இவரை விட்டா ஏதாவது கருக விட்டுறாரு நண்பர்கள். விடு, ஏன் சட்டியை கம்மி சட்டியறி ஏதாவது சொதப்பி விட்டுறாரு நண்பர்களே. அதனால நீ என்னை களத்தில் இறங்கிட்ட. இப்போ என்ன பண்ணுத? இப்போ வந்து உப்புதுக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, இன்னொன்று வந்து இதில் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் மூடி வைக்கணும். அப்போதான் இது கொதிக்கணுமா? ஆமாம், இதை போட்ட உடனே மூடி வச்சோம்னா அவ்வளோவா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா உப்பு நல்லா கரெக்டாக இருக்கா? உப்பு தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கொதி வரணும். ஆமாம், ஓகே 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 நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது சாப்பாடு. இப்படி கொதிக்கும் போது மூடி விட்டுருவோம். சூப்பராக கொதிச்சிச்சு நண்பர்களே, தரமாக கொதிச்சிருச்சு. இப்போ மூடி விடணுமா? ஆமாம். ஓகே, எத்தனை விசில்? ஒரு 3 விசில் வரணும். 3 விசில். ஓகே, அதெல்லாம் செக் பண்ணிக்கிறீங்களா மேடம்? ஆமாம். டே விசில் வரும்போது பார்த்துருவோமா? பார்த்துருவோம் நண்பர்களே. இப்போ விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். விசில் களி என்ன பழக போகுது எங்கள் வீட்டு விசில். ஏட்ரா 1 ஆட்டாடி ஆட்டே என்ன இப்படி வந்துக்கிட்டு இருக்கு? எத்தனை விசில் வரணும்? 3 விசில் வரணும். 3 விசில். அதான் இந்த வாழைக்காய் பொரியல் நடந்துக்கிட்டு நம்மளால. வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வந்து எங்கள் மதுவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாழைக்காய் வறுவல். மதுவுக்கு வாழைக்காய் ரொம்ப பிடிக்குமா? அதனால் வாழைக்காய் வறுவல். 1 விசில் வந்துருச்சுப்பா. இன்னும் எத்தனை விசில் வரணும்? இன்னும் 2 விசில் வரணும். உடனே வரும்போது ரொம்ப லேட் ஆகுமா? கொஞ்சம் லேட் ஆகும் நண்பர்களே. 2வது விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆடுறாம்பர் பண்ணி நல்லா கேட்குறீங்க. உங்கள் காதை போல கட்டுனாங்க. நம்ம சேனலில் எடிட்டிங் இல்லை, அதனால நண்பர்களே எங்கள் சேனலில் வந்து எடிட்டிங் இல்லை, அதனால தான் மைக்கு காமிக்கிறது. ரியலாக அதுக்கு போட்டு விடு. அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து சிக்கன் பொடியா போட்டு வதக்கி டக்குன்னு 2 விசில், இன்னும் 1 விசில் தான் நண்பர்களே. மண்டை ஆட்டிடுச்சு. 3வது விசில் ஆட்டுறேன் மண்டையை. அச்சடா கரெக்டு கரெக்டு கரெக்டு. மைக்கு காமி, மைக்கு வையா. மைக் எடுத்தாங்க வை.
எடுத்துட்டு போதும், அது வாட்டுக்கு உள்ள வேணாம் தண்ணி. நண்பர்களே 3 விசில் வந்துருச்சு. நீ ஓப்பன் பண்ணுறது மட்டும் பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்க, எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். ஓப்பன் பண்ணுமா? ரெடி 1 2 3. நண்பர்களே இப்போ விசில் போயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது ரைட்டாக. கீழே இருக்குப்பா. இல்லை அப்படியே கூட இருக்கட்டும், நான் கூட திறக்கிறேன். நீ கேமரா எடுக்கிறியா? நீயே திறந்துரு. இது என்னென்ன போட்டு செஞ்ச வாழைக்காய் பொரியல்? இது வந்து வாழைக்காய் பொரியல் நண்பர்களே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு அது மட்டும் போட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றாம மண்டையில் ஊற்றி லூஸ் மாதிரி மண்டை. எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை தாளிச்சாச்சு நண்பர்களே. தாளித்து வாழைக்காயை நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும், அவ்வளோதான். அப்படியே பார்த்துனோம்ல எப்படி வந்துருக்குன்னு பார்த்துனோம் போல. ஆஹா சுடுதா? அதான் நான் தான் திறப்பேன், நீலாம் உனக்கு தர தெரியாது. ஆஹா நண்பர்களே, எப்படி வந்திருக்கு தெரியல நண்பர்களே. இன்னைக்கு பார்த்துருவோம் வல்லாரை எப்படி இருக்குண்டு. திரடி இன்னைக்கு உனக்கு கேமராமேன் நான். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நண்பர்கள் பார்த்து நீ முதல் ஓப்பன் பண்ண நண்பர்களே. ஆஹா நண்பர்களே, தரமான தக்காளி சாதம் வேற லெவல்ல வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஆஹா நண்பர்களே, பார்த்தீங்களா நண்பர்களே? நீ வெளுக்கணும் நண்பர்களே. தக்காளி சாதத்தை ஒரு கொதி வர விட்டியும் மூடி விட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா அப்படி பொழுன்னு இருக்கும். ஓகே விட்டுருங்க பார்த்துக்குறோம். ஓகே நம்மளே, அடுத்து நம்ம சாப்பாடு வீடியோ போட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி நம்மளே, சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை. தொடர்ந்து இந்த வீடியோ எடுக்க ரொம்ப சிரமப்படும் நம்மளே. அதில் அடுத்த வாழைக்காய் பொரியலோட அடுத்த சரியான சாப்பாடு ரெடி ஆச்சு நம்மளே. இன்றைக்கி முதல் என் ஒய்ஃபுக்கு நான் கேமராமேன் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து குக்கிங் வீடியோ வரும். நன்றி, வணக்கம். எல்லாரும் அவ்வளோதான் சொல்றீங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய். நம்ம அதை விடக்கூடாது. ஓகே.